பழனியில் நடைபெற்று வரும் முத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் சிறப்பான இடத்தை பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் இன்றும் நாளையும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதற்காக பிரம்மாண்ட அரங்கு உட்பட பல்வேறு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கின்றனர். முதல் நாளில் பிரம்மாண்டமாக தொடங்கிய முத்தமிழ் முருகன் மாநாட்டில் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் சிறப்பான இடத்தை பெறும் என தெரிவித்தார். அனைவரின் நம்பிக்கைக்கும் திராவிட மாடல் அரசு மதிப்பளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், கோயில் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு கலைந்து சமத்துவம் நிலவ வேண்டும் என்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதுல உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம். பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். பழனியில் தொடங்கியுள்ள மாநாட்டில் திருவாவடுதுறை, குன்றக்குடி, தர்மபுரம், பேரூர், சிரவை உள்ளிட்ட 15 ஆதீனங்களும் பேராசிரியர்கள், நீதிபதிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக நடைபெற்ற தொடக்க விழாவில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் பங்கேற்று விழாவிற்கான கொடியை ஏற்றினர். முருகன் மாநாட்டில் வேல்கோட்டம், முருகனின் பெருமைகளை கூறும் கண்காட்சி, வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் அறுபடை வீடுகளை தரிசிக்கும் அனுபவம், 3D வடிவில் 6 நிமிட முருகன் பாடல் ஒளிபரப்பு போன்றவற்றிற்கு தனித்தனியே அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஒன்பதே முக்கால் மணியிலிருந்து 10:15 மணிக்குள்ளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலியிலே மாநாட்டுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள். வெளிநாட்டவர் மாத்திரம் இந்த மாநாட்டிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதீனங்கள் 17 பேர் இந்த மாநாட்டிலே பங்கேற்று உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 250க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் நிலையில் 2 நாட்கள் மாநாட்டிற்கு சுமார் 1 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கும் ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி சிந்து போன்ற கலை நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த அருணகிரிநாதர் அரங்கத்தில் தான் நடக்க போகுது. இது தவிர்த்து ஆய்வரங்கங்கள் இருக்கு. வெளிநாடுகளில், உலக நாடுகளில் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய கட்டுரைகள் அந்த ஆய்வரங்கத்தில் நடைபெற இருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே உணவும் இங்கே நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். அதற்காக ஒரு உணவு கூடமும் ஒன்று தயாராக இருக்கு. இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் முருகரை பற்றி போற்றக்கூடிய வகையில், சிறப்பிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மிக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கு. சைவ சமயத்தை சார்ந்த மக்களின் சார்பிலும் முருகனை தமிழ் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கின்ற மக்களின் சார்பிலும் இது ஒரு மாபெரும் முயற்சி என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால்
ஏனென்றால் ஒன்று இதில் முக்கியம் என்னவென்றால் இது இதற்கு முன்பு மற்ற தனியார் இயக்கங்களும் சமய சார்ந்த இயக்கங்களும் இத்தகைய ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் தமிழக அரசு தானாக முன்வந்து ஒரு மாநாட்டை நடத்துவது இதுவே முதல் முறையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது சிறப்பு பெற்றிருக்கின்றது. முறையில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நம்முடைய இந்து சமயத்தினுடைய பெருமையில் முருகனுடைய அருள் பெறுவதற்காக பழனிக்கு வருகிறார்கள். இந்த விழாவின் மூலமாக மலேசியாவிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் எல்லா மக்களும் இங்கே திரண்டு வரக்கூடிய ஏற்பாட்டை செய்து இந்த மாநாட்டை முன்னிருந்து நடத்துகின்ற இந்த மாநிலத்தின் முதல்வருக்கும் இந்த நம்முடைய அமைச்சர் பெருமான் சேகர் பாபு அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள், தங்கும் இடங்கள், குடிநீர், கழிப்பறை, மருத்துவம், 1 லட்சம் பேருக்கான உணவு போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.